அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல், திருச்செந்தூரில் முருகனை பௌர்ணமி அன்று வழிபட்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை தான் பார்க்க போறோம். பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ள ஒரு பழக்கம்தான். முருகப்பெருமான் அருளாட்சி செய்யும் கோவில்களில், அதுவும் கடல் சார்ந்த கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருச்செந்தூர் முருகன் கோவில். திருச்சீரலைவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவில் இயற்கையோடு இயைந்த திருத்தலமாகும். அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் என பலரும் திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கும் ஆலயத்தை பற்றியும் முருகனை பற்றியும் நிறைய பாடல்கள் இயற்றியுள்ளனர். தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இத்திருத்தலத்தின் சிறப்பு போற்றப்பட்டுள்ளன. பௌர்ணமி வழிபாடு என்றாலே திருவண்ணாமலை கிரிவலம் வருவது மிகவும் சிறப்புள்ளதாக திகழ்ந்து வருகிறது. இப்போது திருச்செந்தூரிலும் பக்தர்கள் பெருமளவில் திரள தொடங்கியுள்ளனர். பௌர்ணமி வழிபாடு என்பது பழங்காலத்திலிருந்தே நடைமுறையில் உள்ள பழக்கமாகும். அறிவியல் ரீதியாக பார்த்தால், சூரியனிடமிருந்து ஒளியை பெற்று சந்திரன் பிரதிபலிக்கிறது. பூமி சூரியனை சுற்றி வருவது போல் சந்திரனும் பூமியை சுற்றி வருகிறது. பூமி மற்றும் சந்திரனின் சுழற்சியில் சந்திரனின் ஒளி முழுவதுமாக பூமிக்கு கிடைக்கும் நாள்தான் பௌர்ணமி. பௌர்ணமி அன்று கடலில் ஏற்படும் மாற்றம் நம் உடலிலும் உண்டு என்பதை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். கடலுக்கு மிக அருகில் உள்ள இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருத்தலத்தின் கடற்கரையில் பௌர்ணமி அன்று இரவு முழுவதும் குடும்பத்துடன் வந்து அமர்ந்து தங்கி நாழி கிணற்றிலும் கடலிலும் நீராடி முருகனை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வணங்குவது பண நிறைவையும் மன நிறைவையும் தருகிறதென்று இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இதே போன்று நீங்களும் மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு எல்லா குறையும் தீர்ந்துவிடும். இத்துடன் இந்த தகவல் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை இன்னொரு தகவலுடன் சந்திப்போம்.